சீக்கிரம் மாறனாதா, சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 1858வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 4வது மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டியிருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வருஷம் இப்பொழுதுதான் ஆரம்பித்தது போல இருந்தது. 4 மாதத்தை இந்த நாளோடு முடிவு செய்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாளைய தினத்துல புதிய மாதம் 5வது மாதம். எனவே இந்த 5வது மாதத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லா திருச்சபைகளில் நடக்கிற VBS, CBS சிறுவர் ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படும்படியாக, இந்த ஆண்டு அநேக பிள்ளைங்க இயேசுவின் பக்கம் திரும்பும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். இங்கே பேதுரு ஆண்டவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நமக்கு அப்படிதான் இருக்கும். நமக்கு என்ன கிடைக்க போகுது, ரட்சிக்கிட்டு இருக்கிறோமே, இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில தேவை இருக்குன்னு சொல்லி உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இன்னைக்கு ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு இன்னைக்கு இருக்கிறோம்னா அது தேவன் நம்ம மேல வச்ச கிருபையினால வாழ்கிறோம். இங்க பேதுரு அதுதான் கேட்கிறார். அதுக்கு ஒரு உதாரணத்தை கூட இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஊசியின் காதுல ஒட்டகம் நுழைவது அரிது என்ற ஒரு காரியத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகம காலகட்டத்துல எருசலேம்ல பல வாசல்கள் இருக்குமா, அதுல பல வாசல்கள் இருக்குமா. அதுல ஒரு வாசல் பேரு ஊசியின் வாசலாம். அது இரவு நேரங்கள்ல அது சின்ன கேட்டுதான் இருக்குமா, மற்ற எல்லா வாசலும் அடைத்திருக்குமா. அது மட்டும்தான் சின்ன ஊசியின் வாசல் கணக்க இருக்குமா. ஒட்டகம் உள்ள நுழைய முடியாம ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏற்றி வந்த சுமைகள்லாம் இறக்கி வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ள நுழையுமா. ஐஸ்வர்யவான்களை இதுக்கு ஒப்பனையா இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பது அரிது என்று சொல்கிறார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், அப்ப ஐஸ்வர்யவான்கள்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா அப்படி கேட்டா, போவாங்க. ஆனா தன்னை தாழ்த்தணும், ஆண்டுடைய கற்பனைகளை பின்பற்றணும். ஐஸ்வர்யவான்களுக்கு எப்படி இருக்கும்? தன்னுடைய நிலங்கள் மேல, சொத்துக்கள் மேல, பிள்ளைங்கள் மேல ஆண்டவரை சும்மா ஒரு ஊரு அடக்க வச்சுக்கிடுவாங்க. தேவைன்னா ஆண்டவர்கிட்ட வருவாங்க, தேவை முடிச்சுட்டேன்னா அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்படிப்பட்டவர்கள் அங்க போவது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி இங்க சொல்றாரு. அப்போ ஐஸ்வர்யவான்கள் எப்படி இருக்கும்னா, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழ்வாங்கன்னு சொன்னா அவங்கள நிச்சயமா பரலோக ராஜ்யத்துல 12 கோத்திரத்துல அவங்களும் ஆளுகை செய்வாங்க என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பேதுரு கேட்கிறாரு, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு தான் இங்க இன்னொரு வசனத்தை கூட பேதுரு சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல 29வது வசனம். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வான். என்னை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அவங்க இழந்துட்டாங்க. இவங்களை விட்டுட்டு என்னை முதன்மையா வைத்திருந்தா நித்திய ஜீவனை சுதந்தரிப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நம்ம வைத்திருக்கிற வீடு, ஆஸ்தி, நண்பர்கள் எல்லாமே இந்த உலகத்தோட முடிஞ்சுது. ஆனா பரலோகத்துல தேவன் மட்டும்தான் நம்ம கூட இருப்பார். அப்ப அவர் வரணும்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா, இந்த பூமியில சில நேரங்கள்ல சிலர் இழக்கக்கூடியதை இழக்க நேரிடும். அதை சந்தோஷமாக கிறிஸ்துவுக்காக நாம இழந்து அவரை பின்பற்றி போவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் பேதுருவை 100 மடங்கு ஆசீர்வதிப்பது போல உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே சொல்லியிருக்கிறார், என் நிமித்தம் இதையெல்லாம் இழந்தீங்கன்னா 100 ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். முந்தினோர் பிந்தினோர், பிந்தினோர் முந்தினோர் என்று சொல்லி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம ஒரு தீர்மானம் எடுக்கணும். எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு தேவைகள் வந்தாலும் இயேசுவை நான் பின்பற்றுவேன். ஒரு நாளும் ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிய மாட்டேன், ஆண்டவரை முறுமுறுக்க மாட்டேன், ஆண்டவர் தான் எனக்கு ஜீவன் அப்படின்னு சொல்லி நீங்க தீர்மானிப்பீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில 100 மடங்கு அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அற்புதமான வேலைக்கு வருகிறோம். தொடர்ந்து அங்க கேட்ட வசனத்தின்படி ஆண்டவர் ஸ்தோத்திரம், உம்மை பின்பற்றும் போது எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை தருகிறேன், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருகிறேன். அருமையான பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன்.
பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில எல்லா கஷ்டங்கள் தரித்திரங்கள் முற்றிலும் மாறட்டும். ஒரு செழிப்பை உண்டு பண்ணிடலாம் ஜெபிக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்க கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அணுகிற ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.